முட்டை ரொட்டியை போட்டுரும் இன்னைக்கு. முட்டை லாப்பா. ஆள் கறக்குறீங்களே, வாட்சு, புது சட்டை, புது பேண்ட்டு, ஷூ. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சவுதி அரேபியா ஜித்தாலேருந்து உங்கள் சர்பு. எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். ஜும்மா. இன்னைக்கு இப்போ தான் டியூட்டி ஆரம்பிக்குது. நைட்டு 8 மணிக்கு மதியானம் போய் ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டோம். இன்றைக்கி ஒரு மாதிரி கஃபீல் சாப்பாடு வாங்கி கொடுக்க சொன்னார். ஒரு 10 பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயே வாங்கி கொடுண்டாரு. எல்லாருக்கும் சிக்கன் பிரியாணி வாங்கி கொடுத்துட்டு எல்லோரும் தனித்தனியாக சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. என் மாமா என்னென்னா, வாங்காத நான் சாப்பாடு ஆக்கிட்டேன்ருச்சு. என் மாமா ரூமில் போய் நானும் மில்ட்ரி அவங்க எல்லாம் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரி, மற்றவங்களுக்கு அங்கங்கே கொடுத்துட்டு வர மாதிரி ஆயிடுச்சா. அதில் டென்ஷனில் அங்கங்கே போகிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்க முடியல நண்பா இன்றைக்கி. இல்லைனா எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் வீடியோ எடுத்துக்கலாம். ஆனால் கஃபீலுக்கு பணம் அனுப்பி விட்றேன்ட்டாரு. 15 பேருக்கு சாப்பாடு வாங்கிட்டேன் ப்ரோ. 10 பேருக்கு வாங்கிட்டேன் பாபா, நீ அனுப்பி விட்ரு, எனக்கு அக்கௌண்ட்டுக்கு நான் வாங்கி கொடுத்துட்டேன் அப்படின்னா. சரி ஓகேன்ட்டாரு. அதுக்கப்புறம் தக்காளியும் வெங்காயமும் வாங்கி கொடுத்தேன். 2 நாளாக சூப்பர் மார்க்கெட்டு ஜாமான் வாங்க போனோமே, மறுபடியும் இன்றைக்கி தக்காளி வெங்காயம்லாம் வாங்கி கொடுத்துட்டு தான் வந்தேன் நண்பா. அப்புறம் இப்போ எங்கே வந்திருக்குன்னா, சூக் ஹேரா நம்ம ஏரியாவில் மேடம் இங்கே போயிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ஏதாவது ஜாமான், சாப்பாடோ, ஒரு க்ரீமோ, ஏதாவது ஒரு கேக்கோ ஏதோ ஒன்று வாங்கிக்கிட்டு இப்போ வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு கொண்டு போய் விட்ற மாதிரி இருக்கும். அநேகமாக எங்கேயாவது கொண்டு போய் ஃபேமிலியாக போய் விட்ற மாதிரி இருக்கும். அங்கே போய் இருப்பாங்க, நைட்டு வர மாதிரி அழைக்கிற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல மெக்டொனல்ஸு, நம்ம வீடு இதுக்கு நேர் ஆப்போசிட்டு சூக் ஹேராவில் நேர் 8ஆம் நம்பர் கேட்டுக்கிட்ட வண்டியை பார்க்கிங் போட்டு நிற்கிறேன். ஆனால் மெயின் கேட்டு 5. இதுதான் ஜிவ்வுன்னு ஏரியாவே பயங்கரமாக இருக்கும். நல்லா பார்த்தா தெரியும் உங்களுக்கு. ஓகே, இன்னைக்குள்ளே விழாக்க பார்ப்போம். அநேகமாக வெளியில் எங்கேயும் கொண்டு போய் விட்ற மாதிரி இருந்துச்சு மேடத்தை. அதுக்கப்புறம் நேராக ஈசுப் ரூமுக்கு போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கேன் மெயினில். அவங்களெலாம் பார்த்து 2-3 நாள் ஆச்சு. ஏன்னா தம்பி ஷாஜகான் வந்து சாப்பாடை கடைக்கிட்ட நான் வாங்கிட்டு இருக்கும் போதே வந்து வாங்கிட்டு போயிட்டான். பாருங்க, ஆஹா பொண்ணு அடிக்குதே, கால் அடிக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. மச்சான் ரூமுக்கு வந்தேன், யாரையுமே காணோம் இன்னும் ஆளுங்களை. அப்புறம் தம்பி நீ என்னடா இப்போதான் வர? நீ எங்கே போயிட்டு வந்த? நம்ம சாப்பிட்டு போனோம்ல. ஆமா, எங்க மதியானம் வீடியோ எடுக்கலடா. ரூம்ல வந்து கொஞ்ச நேரம் இருந்தேன். அதுக்கப்புறம் திரும்பி கூட்டுட்டு இப்போ வந்து பார்த்தா வண்டி இல்லை, அதோட உட்காந்துருந்தேன். அது சரி. ஆள் கறக்குறீங்களே, வாட்சு, புது சட்டை, புது பேண்ட்டு, ஷூ. ஏன்டா நீ வேற, சும்மா தான்டா. நீ வெள்ளிக்கிழமை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போமேனு. மைக் வேற கலருக்கு அந்த சட்டைக்கு அதிகம் தெரியல. லைட்டு மின்னிக்கிட்டு இது பண்ணும். சரி கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுவோமே அப்படின்னா, வேற ஒன்றும் இல்லை. மக்களுக்கும் காட்டுவோமா? வேற என்ன, மக்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்ன செய்தி? மக்கள் எல்லாரும் பரவாயில்ல. இதா லைட் எரியுது. மக்களுக்கு எப்படி இருக்கிறேன்? இதெல்லாம் கஃபீல் கொடுத்த வாட்சி, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு ஷூ கஃபீல் கொடுத்தது தான். சரி நல்லா இருந்துச்சு. பிஎம் அதையும் அப்படியே போட்டுக்கிட்டேன். ஓகே தானே? கேமரா ஐஃபோனில் எப்போதுமே அப்படி தான்டா இருக்கும் தம்பி. லேடிஸ் வருதுடா, பவுஸ் பண்ணி. இன்னைக்கு நம்மளை சரியான மன உளைச்சலுக்கு ஆளாக்கிடுச்சோப்பா. எல்லா பிள்ளைங்களும் சேர்ந்து டென்ஷன் ஆகிடுச்சு. இன்றைக்கி கடன் இல்லை, ஊருக்கு போயிடலாம், என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு. இப்போ தான் வரேன், ஈசுப் ரூமுக்கு போனேன். ஈசுப்பை கூட பார்க்கல, இங்கேருந்து கேட்டு தான் போனேன் வேலை இருக்கா எதுவும் இல்லையான்ட்டு. போய் 10 நிமிஷம் கூட அங்கே உட்காரல, ஈசுப்பை பார்க்கவே இல்லை. கரெக்டாக கிளம்பி வாண்டுச்சு சின்ன பொண்ணு. வந்தால் சீக்கிரமா, நான் வெளில போகணும் சீக்கிரமா அப்படின்ட்டு வந்து இங்கே ஒரு 3/4 மணி நேரம் போட்டு அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. வந்து ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு அப்படியே லாஸ்ட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு அப்படியே இன்னொரு இடத்துக்கு லொக்கேஷன் போட்டுச்சோம். ஓஹோ என்ன சவுண்டியா! காரு நெருப்பை விட்டுக்கிட்டு போயிட்டுருக்கானோ வண்டியில். லீவு நல்லாலாம் பந்தா கட்டுறது தான் எல்லாம். முன்னாடியும் வண்டியை வச்சுக்கிட்டு அந்த சின்ன பொண்ணையும் அழைச்சிக்கிட்டு இந்த பால் உருட்டுற இடத்துக்கு அங்கே போகணுன்னுச்சோ தூரமாக. அந்த பொலிவரம் என்னமோ சொல்லுவாங்களா, அந்த பால் அது விளாட்றதுக்கு போயிட்டு அவ்வளோ தூரம் லொக்கேஷன் இங்கேருந்து போய் அந்த இடத்த விட்டு வேணாம் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பெரிய பொண்ணை அடிச்சிச்சு. பெரிய பொண்ணை ஒரு இடத்துல விட்டுருந்தேன். அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு எல்லாரையும் கூட்டிகிட்டு இன்னும் சாப்பிடவில்லை. மணி 2 மணி ஆகுது. நமக்கு ஒரு இடையில கேப்பு கிடைக்கும், விட்டா சாப்பிட அதுக்கு தான் அத்திக்கடை ரூமுக்கு போனது. அதுலேயும் பார்க்க விடாமல் வர வச்சு இன்னைக்கு போட்டு நல்லா சாவடி அடிச்சிருச்சு. 2 மணி முடிக்கும் வண்டியில் சுற்றி. எனக்கே ஒரு மாதிரி டயர்டாயிடுச்சு. வெறி சரியான வெறி.
வேறு வழி இல்லை. 2-3 நாளைக்கு வேலை இல்லைன்னா ஒரு நாள் போட்டு வேலை கொடுத்து சாவடிக்கிறதா செய்கிறாங்க. அதனால் அதையும் பார்க்கணும் இதையும் பார்க்கணும். இன்றைக்கி கொஞ்சம் நம்மளுக்கு என்னடா வாழ்க்கை என்னடா வேலை அப்படிங்கிற மாதிரி ஒரு டென்ஷனாக ஆயிடுச்சு நண்பா. இப்போ போனால் இறங்கி போயிட்டு நம்மளை விட்டா கூட ரிலீஃபாக அங்கே உட்காந்துடலாம். வண்டியிலே பாட்டு ஃபுல் சவுண்டு, வண்டி சவுண்டு எதுவுமே கேட்காத அளவுக்கு பாட்டை போட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு. ஏற்கனவே இப்படி தான் பாட்டை வச்சு ஒரு சிக்னலில் நிற்கும் போது போலீஸ்காரன் எனக்கு ஃபைனை போட்டான் 500 ரியாலு, ஒரு காசுக்கு 11,000 ரூபாய்க்கு மேலே. அது மாதிரி நீ ஏன் பாட்டை குறைக்க வேண்டியதுதானே போலீஸ், எனக்குலாம் தெரியாது உன் பிள்ளைகிட்ட கேட்டுக்க அப்படின்னு ஒரு வாட்டி சண்டை போட்டேன். இன்றைக்கி அப்படியே ஊருக்கு போகணும், அடுத்த வருஷம்லாம் என்ன ஊருக்கு போயிடுவோம், போதும் கடனை அடைச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி தோணிடுச்சு நண்பா. மன உளைச்சலாய் என்னன்னு தெரில, வர வர ஊருக்கு போகணுங்கிற எண்ணம் அதிகமாக வருது. ஊருக்கு போகணும், ஆனால் ஊரில் போய் சமாளிக்க முடியுமா இருக்க முடியுமாங்கிறதும் தெரில. எப்படி இருக்க போகிறான்னு ஊரில் போய் ஏதாவது கடையை வச்சு பொழப்ப பார்க்கணும்னு தோணுது. பார்ப்போம். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு அந்த ஹோட்டலுக்கு போகிறேன். அவர் ஒரு 200 ரொட்டி வீசி கொடுங்க அப்படின்றாரு, பரோட்டா. போய் வீசி கொடுத்துட்டு அங்கே போய் அந்த ரொட்டியை ரெடி பண்ணிட்டு வரலான்னு நினைக்கிறேன் நண்பா. வாங்க போவோம், சரிங்களா? இப்போ கிளம்ப வேண்டியதுதான், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு. ஓகே நண்பா, எனக்கு யாரும் இல்லை. கிட்டத்தட்ட 180 ரொட்டின்னு நினைக்கிறேன். 180 ரொட்டி வேணுண்டாங்க. பாருங்க வீசி வச்சுருக்கேன் எல்லாத்தையும் ஃபுல்லாக. இதில் பாக்கி இருக்குது 80 பேடா பாக்கி இன்னும் இருக்குது 80. இதே மாதிரி ஒரு இதில் முடிச்சுட்டு ஒரு 10ஓ 5ஓ வீசியிருக்கேன். இதில் இங்கே பாருங்க, இதில் வீசி வச்சுருக்கேன், இதில் வீசி வச்சுருக்கேன். இது 2 தான். இது நாளைக்கு கடைக்கு வியாபாரத்துக்கு போட்டு வச்சுருக்காங்க, பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இது நமக்கு இல்லை. இது இந்த கடை மாஸ்டர் வீசினது. இந்த கடை மாஸ்டர் வீசி வச்சுருக்காரு. இப்போ போய் அடுப்பு பற்ற வைக்க போயிருக்காரு. இதெல்லாம் இந்த உமரா முடிச்சுட்டு ஊருக்கு போகிறாங்களே அவங்களுக்கு 2 பொட்டணமாக 2 பரோட்டா வச்சு இது வச்சு சாப்பாடு அங்கே தால்ச்சோறு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுதான் இந்த கல்லில் இப்போ போட்டு எடுக்கணும். சுரண்டி வச்சுருக்காப்புல க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு எடுக்கணும் நண்பா. ரொட்டி வீசுகிற எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை, இதெல்லாம் இப்போ எடுத்துடலாம். ஆள் இல்லாமல் இப்போ நிற்கிறேன். வீசும் போது காட்டணுமே உங்களுக்கு எல்லா ரொட்டி எவ்வளோ போடுறேன் என்ன போடுறேன்ட்டு தெரியப்படுத்தலாம்னு நினச்சேன். மாஸ்டர் இவர் தான், இது உள்ள ஹெவி மாஸ்டரு. இந்த கடையில் தான் நம்ம மதியானம் சாப்பாடு, மதியானம் பிரியாணி அது இதுன்னு இங்கே தான் ஓடுது இப்போதைக்கு. இப்போ அன்சரி கடை அங்கே வேறு ஓப்பன் ஆகிடுச்சி. இங்கே காலையில் அந்தளவுக்கு வரல. மதியானம் சாப்பாடு உண்டி வாங்க தான் வரேன். காலைல அன்சரி கடை தான். இப்போ ஒரு 2-3 நாளாக லீவுங்கனால எங்கேயும் போகல. இதுக்கப்புறம் தான் நமக்கு டெய்லி சாப்பாடு கண்டினியூ ஆகுது. ஸ்கூல் விட்டுட்டு வர்றது, காலேஜ் வர்றது, அப்படியே பிள்ளைங்கள்ட்ட ஏமாற்றி தின்னுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கு. சரியா ஏமாற்றிட்டீங்களா, அதுவே வாங்கிட்டு வருவோம். ஓகே, கல்யாணம் அடுப்பை பற்ற வச்சுட்டாரு. ரொட்டியை போட்டு விட்டுற வேண்டியதான். வீசும் போது வீடியோ எடுக்கணும். யாராவது வந்தால் வீடியோ எடுக்க வைக்கிறேன். அப்பா என்ன பய இப்படி தான் பற்ற வைக்கணுமா? அதை ரொம்ப ரிஸ்க்காக இருக்க. இங்கே பாருங்க அடுத்தடுத்து இம்மா. அது சரி, ஓகே ஓகே. நம்ம ஊர் ஸ்டைல் பரோட்டா கிடையாது இது. எல்லா ஊர்லேயும் இந்த தட்டு மாதிரி பெருசாக இருக்கும்ல, அது மாதிரி செய்வாங்க. நம்ம ஊரில் கட்டையாக எவ்வளோ பெருசு தான் இருக்கும். இதில் இந்த உள்ளங்கை சைஸுக்கு இருக்கும். ஆஜிகளுக்கு தான். ஆஜிகள் இல்லை, உமராவை போகிறவங்க. ஆஜி இன்னுமே தான் வருவாங்க, வந்துக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் உமரா தான் ஸ்டாப் பண்ணியாச்சா. விசாவும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. உமராக்கு விசா இப்போதைக்கு கிடையாது, ஸ்டாப் பண்ணியாச்சு. இங்கே இருக்கிறவங்களாம் எத்தனாம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு தேதி அறிவிச்சிருந்தாங்களே, அந்த தேதிக்குள்ளே எல்லோரும் வெளியே ஆகணும். உமரா விசாவில் இருக்கிற அத்தனை பேரும் வெளியே ஆகணும். அதனால் எல்லாம் போயிட்டு தான் இருப்பாங்க. ஓகே, கண்டினியூ பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள். அண்ணா இன்னைக்கு வந்து நம்ம ஆள் இதுக்கு என்னது ஆர்டருக்கு வந்து பரோட்டா இது போட்டாகுது. சூப்பர்யா சூப்பர்யா, இதான் நம்ம ஊர் பரோட்டா. அப்படியா? தோசைகள் நல்லா சுத்தமாக இருக்கையா, தோசைகள் நல்லா சுத்தமாக இருக்கு. இது வந்து என்ன ஒரு பரோட்டாயா? பரவாயில்ல, இல்லை இதுவே பெருசு தான்யா, பெருசு தான். அது பெருசு
சின்னதாக உள்ளதா? ஆஹா ஆஹா ஆஹா. இன்னைக்கு ஆளு மாஸ்டர் ஆயிட்டாரு. ஆமா, கூத்தாங்கல்லூர் பரோட்டா இது. ஸோ காய்ஸ், இந்த பரோட்டா வந்து கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஆள் போட்ட பரோட்டா சூப்பர்யா. அப்படியா? கையை சுண்டு வரல பாரு, உனக்கு தான். அப்படியே அழகா தூக்கிட்டு நிற்கிது. ஆஹா, ஐயோ நல்ல வேலையா, சாரியா. பரவாயில்லையா? எவ்வளோக்கு எவ்வளோ வீசுகிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லா இருக்குமா, சாஃப்டா? அப்படி தானே? கீழே வரைக்கும். ஆஹா ஆஹா, முட்டை ரொட்டி. நைட்டு 3 மணிக்கு. ஆமா, முட்டை ரொட்டியை போட்டுரும் இன்னைக்கு. முட்டை லாப்பா. ஐவா, நைட்டு 4 மணிக்கு விட்டிய காலையில் முட்டை ரொட்டி சாப்பிட்டாது. ஐயோ, இது இதாகிட போகுது. ஆஹா ஆஹா, அது உள்ளார தேன் ஊத்துனேன் நான். ஹனி, வாழைப்பழம். ஆஹா, நுட்டல்லா. வேற அப்புறம் அது பேர் என்ன, ஒன்று இருக்கு, நெஸ்டில் சுகர். அது என்னமோ ஒரு பேரியா. வேற லெவல். அதெல்லாம் தெரியாதா? அப்பா, ஐயோ சுடல. யப்பா, அல்லாஹ் அக்பர். யோ சுடுதியா. சூட கம்மி பண்ணிட்டு ரொட்டி வீசுறதுக்காண்டி ரொட்டி வீசுவோம். காஞ்சிருச்சு மாவு வேற. இந்த மாதிரி தேய்க்கிறது தான் வேற லெவல் இல்ல. கட்டை போட்ட சில பேரு கட்டை போட்டோம். ஆஹா, காஞ்சிருச்சு, கிளியுது இல்ல, மேல மேல உணர்ந்துருச்சு மாவு. அது மாதிரி ஆகக்கூடாது. நம்ம இது இதாகிட போகுது. எப்படி உப்பு இருக்கு பாரு, செம்மையாகுதுல, உப்புதுல. ஆஹா, ஏன் இது கிளியில. ஐயவா ஐயவா ஐயவா, வேற லெவலியா. ஒன்று நல்லா இருக்கு, ஒன்று இந்த மாதிரி ஆகுது இல்ல. ஓஹோ ஹோ, ஆமா, அது உணர்ந்துருச்சு. ஈர துணி போட்டு மூடி இருக்கணும். ஈர துணி போட்டு போட்டா ஃபைன் போட்டு வரணும். அச்சோ, இந்த நேரத்தில் பழுதி ஏற மாட்டான்னு இல்லை, ஏறுவானா? ஏற மாட்டான். கட்டை போட்டு வச்சுக்க, கொஞ்சம் வந்துடும். இந்த கட்டையை போட்டு கொடுத்தோம்னா தெரியும், ஏன்னா கட்டை நசிக்கிறோம். ஓஹோ ஹோ, ஃபர்ஸ்ட் புதுசா கத்துக்கிறவங்க கட்டை பண்ணுவோம். கட்டை போட்டு தான் வீசுவாங்க. அதான் கிளியாம வரும். செம்மையா இருக்குல்ல. ஆஹா, இப்பதான் செம்மையா வந்து உட்காந்துருக்குல்ல. அதெல்லாம் வேஸ்ட். இது வேற இல்ல,
ஏன் ஸ்டைல்ல சுத்தினா காத்து நிறைய இருக்கும். இது சப்பையா தட்டாங்களா? ஆமா. என்னது இந்த இந்த அளவு தான் இருக்கும் பரோட்டா. பாப்பா பெருசு இல்ல, இது சின்னது. இது என்ன கதை? ஒரு நுட்டெல்லாம் வாங்கிட்டு வரவா? ஒரு நுட்டெல்லாம் வாங்கிட்டு வரவா? இது மேலே ஊற்றி அப்படியே சாப்பிடுவோம். சூப்பராக இருக்கும். அப்படியா? ஓகே, ரெடி ஆகிடுச்சா? ஓகே, எடுத்துருவோமா? சூப்பராக வந்துருச்சு. ஆஹா, பிளேட் இதோ அங்கே இருக்கு. இதோ இருக்கு. ஆஹா, மேலே கெட்சப் ஊற்றிப்போம். இல்லை, கெட்சப் ஊற்றிப்போம். சுடுதா? இன்னொரு பிளேட் வேணுமா? கெட்சப் எடுத்துட்டு வருவா? ஸோ கைஸ், டுடே 4:50 4:10 ஆயிடுச்சு. பசி வந்துருச்சு நம்ம ஆளுக்கு. புரோட்டா போட்டதில்ல. ஏசியாக போடுங்க. அதனால் இந்தாங்க கெட்சப் ஊற்றிக்கிங்க. ஸோ எப்படி இருக்கு? அப்படியா? அப்போ ஒரே சைடில் ஊற்றுங்க, தொட்டு சாப்பிட்ற மாதிரி. ஐயோ, ஓகே. எப்படி சாப்பிட்ற? ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்கும். புளிச்ச மாதிரியா இருக்கு? இல்லையே, நல்லால. ஹவ் இஸ் இட்? நல்லா வந்துருச்சுல. ஸோ ஸ்ட்ரக்சரு நல்லா இருக்குல்ல. இங்கே பாருங்க, இது என்னென்ன சிக்கனு அதுக்குள்ள குழம்பானா இருக்கு, தாளிச்சு என்னது மாஸ்டர் கை பக்குவம் தொட்டு நக்குனியா? தொட்டு கை நக்குவோமா? என்ன ஒரு டைலாக்கு. ஆமா, அதேதான். சூப்பரா இது தாளிச்சு ஒரு வாசனை அடிக்குது. அது ஆனா சூப்பரு. பரோட்டா பிச்சை என்ன ஆனா ஊற்றி சாப்பிட்டு போயிடலாம்ல. இந்த சாதம் வேணும். சரியா? இதுல என்னன்னா பருப்பு தால்ச்சாக்கா சாம்பார்? சாம்பார். ஓகே ஓகே, சோறு கொதி தம்ம போடுங்க. நாங்கள் போய் தொகுத்து வந்துடுறோம் பச்சிரன். அன்பா, காலைல 6 மணி ஆயிடுச்சு வரத்துக்கு வீட்டுக்கு. கோழி சால்னாலாம் வச்சுருந்தாரு பாய். அதை போட்டு பரோட்டாலாம் சாப்பிட்டுட்டு மறுபடி டீயை போட்டு குடிச்சிட்டு இப்போ தான் வந்து குளிச்சு கிழிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆகி 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா வெளிச்சம் வந்துருச்சு வெளியில். இப்போ தான் படுத்துட்டு ஒரு இது பண்ணோம். ரொட்டியும் போட்டாச்சு, அவங்களும் சாப்பாடு ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பார்சல் எல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்துட்டேன், எனக்கு டயர்டாயிடுச்சு, நான் தூக்கம் வந்துருச்சு, நான் கிளம்புறேன்னு சொல்லி வந்துட்டேன் நண்பா. ஜாலியாக இருந்துச்சு நேற்று நைட்டு போய் அங்கே ரொட்டியை போட்டது. ஓகே, நான் உங்களை நாளைக்கு வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் நண்பா, சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கு. நன்றி.